Holidays-nale, நம்ம K-Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K-Travels. திரு அண்ணாமலை வெளிநாடு போறதுக்கு முன்னால அதிமுகவை கடுமையாக சாடினார், கடுமையான விமர்சனம். திரும்பி வந்த பிறகு அமைதியாகி விட்டார். என்ன காரணம்? நான் இதெல்லாம் உங்கள் கூட நண்பர்களோட ஊகங்களுக்கு விட்டு விடுகிறேன். என்ன நீங்கள் ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எங்க அந்த வேறுபாடு இருக்குல்ல? இல்லை, அது எப்படிங்க நீங்கள், அதாவது உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு விதமான ஜேர்னலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். நான் அதுக்கு சக்கமாக விரும்புகிறேன். கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது சிதைந்து போய் கொண்டு இருக்கிறதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு இன்றைக்கி அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதனுடைய இணை பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் திமுகவோட பயணிப்பார்கள்? காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோற்றுப்போன ஒரு அரசாங்கம். திமுக இருந்திருந்தால் ஒரு 10 இடங்கள் கிடைத்திருக்கலாம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்ததால் திமுக வெற்றி பெற்றது. இப்போ அப்படிதான் இருக்குங்களா? என்னை கமிட் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபேக்ட் கேட்க இல்லை, அது நான் பேச வேண்டியது பூரா யாருக்க? ஃபஸ்ட் வித்தின் தி பார்ட்டி, இங்கே இருக்கிற கலீக்ஸோட, அதுக்கப்புறம் மொத்தமாக நாங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப்போட. அந்த ப்ரொசீஜருக்கு அலோவ் பண்ணாமல் நாம் எதுவுமே இப்போ ப்ரீஎம்ப்ட் பண்ணுறது முறை இல்லை. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான கூட்டணிக்கு தயாராக இருக்கும்? விஜய் வருகை என்ன தாக்கத்தை கொடுக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு H. ராஜா நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு H. ராஜா. வணக்கம். பிஜேபி இப்போ என்ன கூட்டணிக்கு தயாராக இருக்குது? எதுவுமே பேசாமல் இருக்குது. அதிமுக வேணுமா வேண்டாமா? சரி, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அதுதான் நிஜந்தன் அவர்களுக்கும் சொல்கிறேன். நான் கூட்டணி குறித்து எங்கள் கருத்தை நாங்கள் வெளியிலே பேசுவது முறை அல்ல. ஏனென்றால் கூட்டணி பற்றிய முடிவெடுக்க வேண்டியது நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு. ஆகவே அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஎம்ப்டிவாக நான் ஊடகங்களில் அதை பேசுகிறது சரியில்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், போன பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு பயணித்தவர்கள் பயணிக்கிறார்கள். ஆகவே இதில் வேறு யார் சேர்க்கணும் என்னங்கிறத பற்றி எங்களுக்கு இருக்கின்ற கருத்தை நாங்கள் தேசிய தலைமையிடம்தான் சொல்ல வேண்டும். அவர்கள் அறிவித்த பிறகு தான் அதை நாங்கள் செயல்படுத்த மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். அதிமுக வேணுமா வேண்டாமா? அதை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது இல்லை. இப்போ அது சொல்ல வேண்டியது தலைமையிட்ட தான். அதனால் கூட்டணிக்கு மேலே இதுக்கு மேலே கூட்டணியை பற்றி நான் பேசுகிறதுக்கு இல்லை. திரு அண்ணாமலை வெளிநாடு போகிறதுக்கு முன்னால் அதிமுகவை கடுமையாக சாடினார், கடுமையான விமர்சனம் செய்தார். திரும்பி வந்த பிறகு அமைதியாகி விட்டார். என்ன காரணம்? ஏன்னா நான் இதெல்லாம் உங்கள் ஊடக நண்பர்களோட ஊகங்களுக்கு விட்டு விடுகிறேன். என்ன நீங்கள் ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என் கருத்து. அந்த வேறுபாடு இருக்குல்ல? இல்லை, அது எப்படிங்க நீங்கள், அதாவது உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு விதமான ஜேர்னலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். நான் அதுக்கு சக்கமாக விரும்பலை. நீங்கள் ஒரு மூத்த தலைவர், உங்களுக்கும் தெரியும். முக்கியமாக அவர் வெளிநாடு போகிறதுக்கு முன்னால் அதிமுகவை, எடப்பாடி பழனிசாமியை தாக்கிய தாக்கு, திரும்பி வந்த பிறகு காக்கின்ற மௌனம். அது என்றைக்குமே ப்ரெஸ்ஸில் ஒருத்தரை பற்றி சொன்னாருங்கிறதெல்லாம் அந்த சமயத்துக்கானது. என்ன, அது பாலிசி டிசிஷன் இல்லை. கூட்டணிங்கிறது பாலிசி டிசிஷன். நம்முடைய குறிக்கோள் என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணிக்கையை அதிகரித்து தமிழக அரசியலில் நாமும் ஒரு பங்களிக்கிறோங்கிற இடத்துக்கு வரணுமா? இல்லை இப்போ இருக்கின்ற ஆட்சி வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோமா? இதெல்லாம் நேஷ்னல் லீடர்ஷிப் அவங்க கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு முடிவை அறிவிப்பார்கள். அதுவரை இதை பற்றி நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இட் இஸ் நாட் அண்டர் மை டொமைன்.
ஸ்டேட் லீடர்ஸினுடைய டொமைனே இல்லை. அதனால் அந்த 16 சீனியர் லீடர்ஸ் இருக்கிற ஒரு ஃபோரம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஎம்ப்டிவாக நான் பேசுகிறது ஆஸ் எ டிசிப்ளின்டு கேடர் ஆஃப் தி பார்ட்டி சரியில்லை. அதனால் நான் இதை பற்றி பேச மாட்டேன். சரி, நீங்கள் பாஜகவின் எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கையை அதிகரிக்கணும், இதுதான் பாஜகவுடைய எந்த ஒரு அரசியல். அது மாத்திரமில்லை, பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வரணும். அதாவது பிஜேபி பயணிப்பதே கூட்டணியாக தான். ஏனென்றால் நாம் என்டிஏவாக தான் இருக்கோம், ஆல் இண்டியாலையும் அப்படி தான் இருக்கும், மாநிலத்தையும் அப்படி தான் இருக்கும். அது மட்டுமில்லை, 2014 2019 நமக்கென்று பெரும்பான்மை இருந்தாலும் மந்திரி சபையில் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கொண்டு தான் பயணிக்கணும். அதனால் நாம் ஒரு கூட்டணியாக மாநிலத்தில் அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுல அது எல்லா கட்சிக்கும் இருக்கும். அப்படி ஒரு இலக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதில் 2 பேர் கருத்து இருக்க முடியாது. அது இருக்கும். அதில் யார் யார் பங்கு பெறுவார்கள்ங்கிறது நான் இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது போல் தேர்தல் சமயத்தில் தான் முடிவெடுக்கப்படும். இருந்தாலும் கடந்த மக்களவைத் தேர்தலோடு ஒப்பிடும்போது அதே நிலைமை நீடித்தால் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியுமா? காட்சியில் பங்கு பெறுவது அடுத்தது, குறைந்தபட்சம் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க முடியுமா? நீங்கள் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அது எந்த மாதிரி இருக்குது நாம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது சிதைந்து போய் கொண்டு இருக்கிறதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு இன்றைக்கி அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதனுடைய இணை பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் திமுகவோட பயணிப்பார்கள்? காரணம் என்ன? திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோற்றுப்போன ஒரு அரசாங்கம். ஒரு இதுவும் எடுத்துப்போம். நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கொண்டால் 1500க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளில் மொத்த மாணவர் எண்ணிக்கை 1 to 8 10க்கு கம்மி, சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இது என்ன லட்சணமான ஆட்சி? சரி, நீங்கள் உயர்கல்வித்துறை எடுத்துக்கோங்க. 294 இன்ஜினியரிங் காலேஜில் 980 ஆசிரியர்கள், மல்டிபிள் ப்ரொஃபஸர்ஷிப்பு. கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் சொல்கிறார், அவங்க எல்லாரும் அவங்க ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி ஒரு காலேஜில் 11 ப்ரொஃபஸர் இருக்கலாம், ஒருவர் 11 காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாமா? அந்த அசிங்கமெல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. அதே மாதிரியாக இன்றைக்கி மிஸ் ஹேண்டலிங் ஆர் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஃப்ளட் ஃப்ரண்ட்டு. அது நீங்கள் எல்லா விதத்துலையும் பார்த்தா மழை அதிகம் இல்லை, எதிர்பாராத மழை அதிகம் எதிர்பார்க்கணும்ல. நான் 30 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்களோட மைண்ட் செட்டு சென்னை சென்ட்ரிக்காக இருக்குது, மற்ற இடத்துல வரும். ஏன்னா கோயம்புத்தூர் திருநெல்வேலியெல்லாம் ரொம்ப டிவாஸ்டேட்டட். அப்படி வந்திருக்கிறதுனால இவங்க தேவர் காட் அன்னவேர்ஸ். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை. நீங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலையில் என்விரான்மெண்டலிஸ்ட் பல பேர் வயநாடு ஆயிருமோ திருவண்ணாமலை, ஏன்னா அது ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி அணுகிறாங்க. மேலே கட்டடம் கட்டுறதுக்கு வரமுறை இல்லாமல் கட்டுறது, அதுக்கு அனுமதி கொடுக்கறது, அந்த மாதிரி. ஆகவே எந்த ஒரு இஷ்யூலையும் இவங்களுக்கு ஐடியா இல்லை, பொறுப்புணர்வு இல்லை, அந்த மாதிரியே செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கம். அதனால் மக்கள் இப்பொழுது நொந்து போயிருக்கிறார்கள். இதை சேனலைஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கு எங்களுக்கு இருக்குது. ஆனால் முடியுமா? ஏன் முடியாது? நான் அது ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். திரிபுராவில் 1% ஓட்டு நில் எம்எல்ஏ, ஆனால் 5 வருஷத்தில் 40% ஓட்டு 46 எம்எல்ஏ 60க்கு. ஆனால் நடந்திருக்குல்ல. தமிழ்நாட்டில் சாத்தியமா? ஏன் நார்த் ஈஸ்டில் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு எங்கே எந்த இடத்துல 90% மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கெல்லாம் நடந்திருக்கு. 60% மக்கள் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் கூட பீப்புள் பிஜேபியை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தே ஆர் கிராவியேட்டிங் டுவர்ட்ஸ் பிஜேபி அப்படிங்கிற சூழ்நிலை பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் ஒன்று உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் தெரிஞ்சது நமக்கு என்னன்னு சொன்னால், நான் எப்போதுமே காத்தில் பரப்பவன் அல்ல. நமக்கு தெரிஞ்சது என்ன, 18.5% மக்கள் 2 திராவிடியன் பார்ட்டிஸ் இல்லாமலும்
நாங்கள் ஓட்டு போட தயார் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஜெயிக்க வைப்பாங்களா? அதான் சொல்கிறேன், நான் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 3000-4000 ஓட்டு வித்தியாசம். நாம் ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா தாராளமாக கொண்டு வர முடியும். அதனால் நம்பிக்கையோட பிஜேபி இருக்குது. அதிமுக இருந்திருந்தால் ஒரு 10 இடங்கள் கிடைத்திருக்கலாம். நீங்கள் பாருங்களேன், எப்போவுமே நான் அதை அந்த ரிசல்ட் வந்தப்பவே சொன்னேன், இந்த கட்சி இருந்தால் அந்த கட்சி இருந்தாங்கிறதே இல்லை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்ததால் திமுக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அப்படி தான் இருக்குது நிலைமை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னை கமிட் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சியே பண்ண இல்லை, வேண்டாம். அது நீங்கள் ஃபேக்ட் கேட்க இல்லை, அது நான் பேச வேண்டியது பூரா யார்கிட்ட? ஃபஸ்ட் வித்தின் தி பார்ட்டி, இங்கே இருக்கிற கலீக்ஸோட, அதுக்கப்புறம் மொத்தமாக நாங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப்போட. அந்த ப்ரொசீஜருக்கு அலோவ் பண்ணாமல் நாம் எதுவுமே இப்போ ப்ரீஎம்ப்ட் பண்ணுறது முறை இல்லை. இன்றும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து தான் கிடைக்கின்றன. இன்று திமுக ஆதரவு வாக்குகள் சிதைந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி சொல்றீங்க? மக்கள் அதிருப்தி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். கூட்டணி பலமாக இருக்கே. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் பார்ட்டியாக உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1980 கர்நாடகாவில் எங்கள் சொந்த அனுபவம், பிஜேபியோட அனுபவம். பிஜேபிக்கு 44 சீட்டு, ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. அதனால் ஒரு நல்ல நிர்வாகிங்கிற முறையில் திரு ராமகிருஷ்ண ஹெகடே அவர்கள் நாம் ஆதரித்தோம். பட் என்ன பண்ணிட்டார் திரு ஹெகடே, ஒரு வருஷத்தில் சட்டமன்றத்தை கலைச்சிட்டு பிஜேபி இல்லாமல் எலெக்ஷனுக்கு போனார். அப்போ அந்த 1 இயரில் அவர் கெயின் பண்ண குட்வில்லை வச்சு பிஜேபியின் வாக்குகள் அங்கே மாறிட்டு, பிஜேபியோட எம்எல்ஏ எண்ணிக்கை 44 போச்சு. ஸோ பீப்புள் தே வில் ஷிஃப்ட் டு ஏ டிசைரபிள் காம்பினேஷன். அந்த மாதிரியாக வருவாங்க, நடந்திருக்கு. இன்னொரு கர்நாடகா 8 இல்லை, நமக்கு நெய்பரிங் ஸ்டேட். அந்த மாதிரியாக நடக்கும். அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். இப்போ ஒரே இது, டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் மற்றது சீனியர்ஸ் வுட் அட்வைஸ். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். என்ன கடந்த 60 ஆண்டுகள் நீங்கள் அரசியலை பார்த்துட்ருக்கீங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை எப்படி ஒன்றிணைப்பீங்க? நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக திரு ஹெச் ராஜா, மிக்க நன்றி. நல்லது, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.